விஜயை தொடர்ந்து தாம் பக்கம் இழுப்பதற்கு முயற்சிக்கக்கூடிய போராடக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கூட பிடி கொடுக்காத விஜய் அவர்கள் யாரோட விஜய் கூட்டணி அமைக்க போறார் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு இல்ல தனியா நிக்க போறாரா? விஜயை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது குறித்த பல தகவல்கள் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. எஸ்ஐஆர் ஃபார்ம் அதை ஃபில் பண்ணி அதை மக்கள்கிட்ட சரியாக ஒப்படைக்கக்கூடிய பணிகளில் தொடர்ந்து எல்லா அதிகாரிகளும் ஈடுபட்டிருந்தாங்க. பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் எல்லாரும். இன்னொரு பக்கம் திடீர்னு அரசு ஊழியர்கள் எல்லாரும் நாங்கள் அந்த பணியிலேருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறோம், எங்களுக்கு பணிச்சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது, பணியவே நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இவங்களுக்கு தங்களுக்கான பழைய ஓய்வூதிய அதை கொடுக்கணும், பழைய ஓய்வூதியத்தை அப்படிங்கிறது உட்பட பல போராட்டங்களில் அவங்க உண்ணாவிரதம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ பரபரப்பாக. இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு தகவல் தாவேகாவுடைய உட்கட்சி வட்டாரத்திலிருந்து வெளியாகி ரொம்ப பரவிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க. இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் என்ன அப்படின்னா, விஜய் யாரோடு கூட்டணி அமைக்க போகிறார் அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலையும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த நிலையில் விஜய் எப்படியாவது நம்ம பக்கம் வந்துடணும் அப்படின்னு ஏடிஎம்கே பொதுச் செயலாளராகிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதுக்காக அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி விஜய் என்ன நிலைப்பாட்டில் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தாவேகா உட்கட்சி வட்டாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் அதிமுகவுடையோ அல்லது என்டிஏ கூட்டணி இருக்குல்ல, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, இவங்க 2 பேரோடையும் நம்ம கூட்டணி அமைக்கவே கூடாது, சேரவே கூடாது அப்படிங்கிறதுல விஜய் மிகவும் உறுதியாக இருக்கிறார் அப்படின்னு தாவேகா உட்கட்சி வட்டாரத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது தன்னுடைய நீண்ட கால அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் கருதுறாரு. என்டிஏவோட நம்ம சேர்ந்தா அது சிறுபான்மையினருடைய ஓட்டெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும், அதையும் அது பாதிச்சிடும். அதனால கண்டிப்பாக பாஜகவோட தலைமையிலான அந்த என்டிஏவோடையோ ஏடிஎம்கேவோட நம்ம சேரக்கூடாது. சரி, காங்கிரஸோட ஏன் சேரக்கூடாது அல்லது வேற கட்சிகளோட ஏன் கூட்டணி சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, விஜய் அவர்கள் இப்போ புதுசாக அரசியலுக்கு வர்றாரு, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ அவர்கிட்ட இளைஞர்கள் எதிர்பார்க்கிறதே என்னன்னா, மாற்றம், ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான். விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடிய அவர் பாஷையிலே சொல்றதா இருந்தால் அவருடைய நண்பாக்கள் நண்பிகள் ஜென்சி கிட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் விஜய் அவர்கள்ட்ட எதிர்பார்க்கிறதே அந்த மாற்றம். அதை கொண்டு வரதுக்காக இவர் வர்றாரு. அப்படிங்கிறப்போ இவர் ஏற்கனவே பழைய கட்சிகளோட இவர் கூட்டணி அமைச்சாருன்னா இளைஞர்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு போயிடும், இளைஞர்கள் தங்களுடைய ஆதரவை திரும்ப பெற்று விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பயம் விஜய் அவர்களுக்கு இருக்கு. அதனால வேற கட்சிகளோடய ஒரு கூட்டணி சேர தயங்குறாரு. இப்போ கட்சி தலைமையிலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டணி அமைச்சா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும், இது ஒரு பெரிய பிரச்சனை, அதுக்கு கண்டிப்பாக சரி வராது நமக்கு, அதனால கூட்டணி வேணாம், தனித்து நம்ம போட்டியிட்டோம் அப்படின்னா ஒரு வலுவான அடையாளத்தை நம்மளால உருவாக்க முடியும், ஒரு வாக்காளர்களோட நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்கும், இதெல்லாம் நம்ம தனியாக நிற்கும் போது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கட்சி தலைமை நம்பிக்கையோடு இருக்காங்களாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, விஜயை எப்படியாவது தம் பக்கம் கூட்டணிக்கு இழுத்துறணும், எப்படியாவது அவரோட ஒரு கூட்டணி அமைச்சா நமக்கு இன்னும் ஒரு நிறைய வாக்குகள் நமக்கு கிடைக்கும், நம்முடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சி பண்ணுறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணதாகவும் அதுக்கு விஜய் தரப்பில் எந்த விதமான ஒரு பிடி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இல்லை. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காராம், ஒரு பொது கருத்தை அப்படியே பரவ விட்டுருக்காராம் தன்னுடைய அதிமுக சப்போர்ட்டர்ஸை வச்சு. என்ன மாதிரி ஒரு பொது கருத்து அப்படின்னா, தாங்கிட்ட இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறை உறுப்பினர்கள் மற்றும் ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாரையும் பயன்படுத்தி விஜய் அவர்களால் தனியாக நின்னா ஜெயிக்க முடியாது, அவர் தனியாக நின்னா 2லேருந்து 3 சீட்டு தான் அவர் ஜெயிப்பார், அதுவே கஷ்டம். ஆனால் கூட்டணியை அவர் அமைச்சார்னா, கூட்டணியோட வந்தார்னா விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை அதிகமாக பரவற மாதிரி ஒரு செட்டப்பை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வீடியோக்கள் நிறையா நீங்கள் பார்க்கலாம். விஜய் அவர்கள் கூட்டணி அமைச்சா அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றது நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு பிளான் தான், அவருடைய ஆதரவாளர்கள் தான் இது மாதிரி கருத்தை பரப்புறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இப்போ வெளியாயிருக்கு. இதை பார்த்துட்டு விஜய் அவர்கள் ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைப்பாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் விஜய் அவர்களுடைய தரப்புலேருந்து அது மாதிரி எந்த ஒரு கொடி காட்டுற விதமும் இல்லை, நாங்கள் சேர்றோம் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி. அதனால் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. 2026 தேர்தலில் விஜய் தனியாக நிற்க போகிறாரா இல்லை கூட்டணி அமைக்க போகிறாரா, அப்படி அமைச்சா யாரோட அமைக்க போகிறார் அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. பொறுத்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணுற அந்த முயற்சி வெற்றி பெறும் நீங்கள் நினைக்கிறீங்களா?
அதே மாதிரி விஜய் தனியா நின்னா அவருக்கான வெற்றி பிரகாசமா இருக்குமா, இல்ல கூட்டணி அமைச்சா அவருக்கு நல்லதா, எது அவருடைய அரசியலுக்கு நல்லது நீங்க நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு பதிவுகளில் சந்திப்போம். நன்றி.